Hi students, welcome back to my channel. இப்போ நம்ம exercise 1.2 பார்க்கலாம். exercise பார்க்கறதுக்கு முன்னாடி example பார்த்தா இன்னும் தெளிவா புரியும். 1.2ல இருக்க first example 1.4. Let A is equal to set of 3, 4, 7, 8 and B is equal to 1, 7, 10. Which of the following sets are relation from A to B? நம்மளுக்கு 3 subdivisions கொடுத்திருக்காங்க. first ஒவ்வொரு subdivisions-ஆ கண்டுபிடிக்கலாம். first R1ல set of numbers கொடுத்திருக்காங்க. அந்த numbers-அ first எப்படி அப்ளை பண்ணனும்ன்றதை பார்க்கலாம். இப்போ first sum ஓட solution. இப்போ A ஓட வேல்யூ B ஓட வேல்யூ நம்ம arrow diagramsல must மார்க் பண்ணிக்கணும். அப்போ first A ஓட வேல்யூ 3 4 7 8, B ஓட வேல்யூ 1 7 10. இப்போ நம்ம R1ல இருக்கிறத ஃபஸ்ட்டு மேப் பண்ண ஆரம்பிக்கணும். எப்பயுமே A to B தான் மேப் பண்ணணும், B to A மேப் பண்ணக்கூடாது. 3, 7 கொடுத்துருக்காங்க, அப்போ 3 to 7 மேப் பண்ணணும். அடுத்தது 4, 7 கொடுத்துருக்காங்க, அப்போ 4 to 7 மேப் பண்ணணும். நெக்ஸ்ட் 7, 10 கொடுத்துருக்காங்க, அப்போ 7க்கு 10 மேப் பண்ணணும். 8, 1 கொடுத்துருக்காங்க, அப்போ 8க்கு 1 மார்க் பண்ணணும். இப்போ எல்லாமே நம்மளுக்கு மேப் ஆகிடுச்சு. அப்போ என்ன சொல்லிடலாம்? R1 is a relation from A to B. இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் R2 is equal to set of numbers கொடுத்துருக்காங்க. எப்பயும் போல் arrow diagramக்கு எழுதிக்கணும். இது மாதிரி மேப் பண்ணுறது தான் arrow diagram நம்மளுக்கு. இப்போ Aவோட வேல்யூ Bயோட வேல்யூ எழுதியிருக்கோம், இதில் நம்ம இதை மேப் பண்ண போகிறோம். அப்போ 3, 1, அப்போ 3க்கு 1 மேப் பண்ணணும். 4, 12, 4க்கு 12 மேப் பண்ணணும். பட் 12 நம்மளுக்கு Bயில் இல்லை, அப்போ நம்மளால் மேப் பண்ண முடியாது. அப்போ என்னன்னு சொல்லிடலாம்? R2 is not a relation from A to B சொல்லிடலாமா? இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் R3யோடது செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, இதான் நம்ம மேப் பண்ண போகிறோம். Aவோட வேல்யூ Bயோட வேல்யூ எழுதியிருக்கோம். இப்போ 3, 7க்கு மேப் பண்ணணும். அப்போ 3 வந்து 7க்கு மேப் பண்ணியாச்சு. இப்போ 4, 10க்கு மேப் பண்ணணும். 4ஓடது வந்து 10க்கு மேப் பண்ணியாச்சு. இப்போ 7, 7, அப்போ 7க்கு 7 மேப் பண்ணியாச்சு. 7, 8, 7, 8ன்றப்ப 7க்கு 8 தான் மேப் பண்ணணும். ஆனால் நம்மள்கிட்ட 8 இல்லை, Bயில் இருக்கு. அப்போ 8, 11 பார்க்கலாம். 8 இருக்கு, 11 இல்லை. அப்போ Bயில் நம்மளுக்கு மேப் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் மிஸ் ஆகுது. அப்போ என்னன்னு சொல்லலாம்? R3 is not a relation from A to B. அவ்வளோதான் இந்த எக்ஸசைஸ் 1.2ல நம்மளுக்கு ரெண்டே எக்ஸாம்பிள் தான். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.4 பார்த்தோம், இப்போ எக்ஸாம்பிள் 1.5. The arrow diagram shows the relationship between the sets P and Q. P, Q இதுதான் arrow diagram, அவங்களே கொடுத்துருவாங்க. Write the relationship in set builder form, roster form, domain and range of R. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். arrow diagram யூஸ் பண்ணி நம்ம இந்த 3 subdivisions-ஐயும் கண்டுபிடிக்கலாம். arrow diagram பார்த்துக்கோங்க. இப்போ set builder form நம்ம கண்டுபிடிக்கணும். set builder formனா ஒன்றுமே இல்லை. இப்போ x, y இந்த P and Qவை தான் நான் x, y நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதை xனாவும் இதை y-னும் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்போ x, y such that y is equal to x minus 2. ஏன் x minus 2ன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ x is equal to 5ன்னு எடுத்துக்கோங்க. x is equal to 5ன்னு எடுத்து y-யோட ஈக்குவேஷன் நான் எடுத்துருக்க ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். y is equal to x minus 2வில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 5 minus 2, 5 minus 2வோட ஆன்சர் என்ன? 3. அப்போ y is equal to 3 இல்லையா? அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன ஆயிடுச்சு? y-யில் 3ன்னு ஆன்சர் வந்துருச்சு. அப்போ நம்ம இதுக்கு பதிலாக எப்படி எடுத்துக்கலாமா? y is equal to x minus 2. அப்போ x belongs to P, y belongs to Q. இதுதான் நம்மளோட செட் பில்டர் ஃபார்ம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஓவர். செகண்ட் சப்டிவிஷன் R is equal to roster ஃபார்மில் நம்ம எழுதணும். அப்போ R is equal to just நம்ம எப்பயும் போல் கொஷினில் கொடுத்துருக்க மாதிரி எழுதினா போதும். அதான் roster ஃபார்ம். 5, 3, 6, 4, 7, 5 மேப்பாக இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம roster ஃபார்மில் எழுதணும். மேப் ஆகாமல் இருக்கிறது எழுதக்கூடாது. roster ஃபார்ம் அவ்வளோதான், கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டொமைன் அண்ட் ரேஞ்ச் எழுதணும். எப்பயுமே ஃபஸ்ட்டு arrow diagramல ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் டொமைன். இந்த பக்கத்து மேப்பாக இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் ரேஞ்ச். அப்போ டொமைன் என்னென்ன? 5, 6, 7, 8. அப்புறம் ரேஞ்ச் 3, 4, 5. எக்ஸசைஸ் 1.2 பார்க்க போகிறோம்.
1.2 first sum. Let A is equal to one set of numbers 1, 2, 3, 7 and B is equal to 3, 0, minus 1, 7. Which of the following are relation from A to B தான் கொடுத்திருக்காங்க. அப்போ relation subdivisions கொடுத்திருக்காங்க. எப்பயும் போல R1, R2, R3, R4. First ஒன்று நம்ம கண்டுபிடிக்கலாம். First subdivision இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் R1 கண்டுபிடிக்கணும். அப்போ எப்பயும் போல் நம்ம ஆரோ டயக்ராம்ஸில் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ எல்லாத்தையுமே எழுதிடணும். R1ஓட வேல்யூஸ் என்னென்ன 2, 1. இங்கே 2லேருந்து 1க்கு மேப் பண்ணணும். பட் இங்கே 1 இல்லை. அப்போ நான் என்னென்னு சொல்லிடலாம், டேரெக்டாகவே R1 இஸ் நாட் அ ரிலேஷன் ஃப்ரம் A to Bன்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிக்கணும். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எப்பயும் போல் ஆரோ டயக்ராம் எழுதிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா R2க்கு -1, 1. -1 ஏல இல்லை. அப்போ நம்ம டேரெக்டாக என்ன சொல்லிடலாம், R2 இஸ் நாட் ரிலேஷன் ஃப்ரம் A to B சொல்லிடலாமா. நெக்ஸ்ட் R3 கண்டுபிடிக்கணும். R3ஓட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. எப்பயும் போல் ஆரோ டயக்ராம் போட்டுக்கோங்க, மேப் பண்ண ஆரம்பிங்க. 2, -1. 2, -1ல் மேப் பண்ணியிருக்கோம். அடுத்தது 7, 7. 7, 7ல் மேப் பண்ணியிருக்கோம். 1, 3. 1, 3ல் மேப் பண்ணியிருக்கோம். அப்போ எல்லாமே நம்மளுக்கு மேப் ஆகுது. அப்போ R3 இஸ் அ ரிலேஷன் ஃப்ரம் A to B. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் R4. R4ஓட வேல்யூஸை மேப் பண்ண வேண்டியதான். அப்போ 7, -1. 7க்கு -1 மேப் பண்ணிட்டோம். 0, 3. 0 இந்த இடத்துல ஏல நம்மளுக்கு 0 இல்லை. அப்போ நம்ம டேரெக்டாக R4 இஸ் நாட் அ ரிலேஷன் ஃப்ரம் A to Bன்னு சொல்லிடலாம். அவ்வளோதான். 4 சப்டிவிஷனும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்மில் கொஷின் நல்லா ரீட் பண்ணணும். லெட் A இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, அப் டு 45 டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்குது. அண்ட் RB த ரிலேஷன் டிஃபைன்ட் அஸ் இஸ் ஸ்கொயர் ஆஃப் ஆன் A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஆர்ன்றது ஒரு ரிலேஷன், அது வந்து ஸ்கொயர் ஆஃப் A. அப்படின்னா என்ன, இதோட ஸ்கொயர்ஸ். அப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. அதுதான் ஆரோட வேல்யூஸ். அப்போ write R as a subset of A cross E. Also find the domain and range of R. நம்ம இப்போ given எழுதிக்க போகிறோம். சொல்யூஷன் போட்டுக்கோங்க. given A is equal to 1, 2, 3, 4 up to 45. நம்மள்ட்ட கொடுத்துருக்க வேல்யூ Rன்றது நான் பேசுனேன் இஸ் ஸ்கொயர் ஆஃப் A அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ Rன்றது ஏவோட ஸ்கொயர் டேர்ம்ஸ் நான் எழுதியிருக்கேன். இதுதான் R. கிளியர்லி R இஸ் அ சப்செட் ஆஃப் ஏன்னு சொல்லிடலாமா. அப்போ சப்செட்னா ஒன்றும் இல்லை, இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம ஏக்குள்ளே இருக்குன்னு சொல்லுவோம். நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டொமைன் அண்ட் த ரேஞ்ச். டொமைன்னா A, ரேஞ்ச்னா R. அவ்வளோதான். செகண்ட் சம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் சம். தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, a relation R is given by the set x, y such that y is equal to x plus 3, x belongs to 0, 1, 2, 3, 4, 5. Determine its domain and range. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, டொமைனும் ரேஞ்சும். இப்போ நம்ம கொடுத்துருக்க வேல்யூவை எழுதிக்கிறோம். given போட்டு R is equal to x, y such that y is equal to x plus 3. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸோட வேல்யூஸ் ஒவ்வொன்றா நம்ம ஒய்யில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ x is equal to 0வை நான் ஒய்யில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். y is equal to x இருந்த வேண்டிய இடத்துல நான் 0 போடுறேன். 0 plus 3, 3. ஒய்யோட வேல்யூ நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் x is equal to 1. 1 plus 3, 4. ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ x is equal to 2. y is equal to 2 plus 3, y is equal to 5. ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. x is equal to 3, y is equal to 3 plus 3, answer 6. நம்ம எது வரைக்கும் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம், x is equal to 3 வரைக்கும். இன்னும் நம்ம 4, 5ம் இப்போ x is equal to 4, y is equal to 4 plus 3, answer 7. x is equal to 5, y is equal to 5 plus 3, answer 8. இப்போ நம்ம எப்பயும் போல் R is equal to set of numbers-ஆக எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு நம்ம 0 கொடுக்குறோம். 0, 3, 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8. இதில் ஃபஸ்ட்டில் எழுதியிருக்கிறது எக்ஸ், செகண்டில் எழுதியிருக்கிறது நம்ம கண்டுபிடிச்ச ஒய்யோட வேல்யூஸ். இப்போ டொமைனும் ரேஞ்சும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. அப்போ டொமைனுன்றது எக்ஸோட டேர்ம்ஸ் தான் டொமைன், ரேஞ்சுன்றது ஒய்யோட டேர்ம்ஸ், நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ தான் ரேஞ்ச். அப்போ 0, 1, 2, 3, 4, 5 டொமைன், ரேஞ்ச் 3, 4, 5, 6, 7, 8. தேர்ட் சம் கெட்ஸ் ஓவர்.
இப்போ நம்ம fourth sum பார்க்கலாம். Represent relations by first subdivisions arrow diagramல, second graphல, third asset in roster formல நம்ம represent பண்ணணும். இப்போ first subdivision பார்க்கலாம். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக கலர் sketches யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எக்ஸாமில் கலர்ஸ் எதுவுமே அலௌட் கிடையாது. வெறும் ப்ளூ பென் மட்டும்தான் யூஸ் பண்ணி எழுதணும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? x, y such that x is equal to 2y. இப்போ நம்ம yயில் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ x is equal to 2y நம்மளுக்கு ஈக்குவேஷன். y is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ 2 into 1 2. அப்போ x is equal to 2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ y is equal to 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். x is equal to 2 into y இருந்த வேண்டிய இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். 2 2s are 4. x is equal to 4 கண்டுபிடிச்சாச்சு. y is equal to 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 3s are 6. xோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. y is equal to 4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 4 2s are 8. xோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. எத்தனை வேல்யூஸ் yக்கு கொடுத்துருக்காங்களோ எல்லா வேல்யூவும் xக்கு சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராமுக்கு எக்ஸுக்கு நம்ம கொஷினில் கொடுத்துருக்க வேல்யூவும் ஒய்க்கு நம்ம கொஷினில் கொடுத்துருக்க வேல்யூ தான் எழுதணும். இப்போ நம்ம ஆரோ டயக்ராமில் மேப் பண்ணுறோம். 2, 1 கொடுத்துருந்தாங்க, அப்போ 2க்கு 1க்கு மேப் பண்ணியிருக்கேன். 4, 2 கொடுத்தாங்க, 4க்கு 2 மேப் பண்ணியிருக்கேன். மீதி எந்த டேர்ம்ஸும் மேப் ஆகாது. 3க்கு 6 மேப் பண்ணணும், ஆனால் 3 இங்கே 6 இல்லை. அப்போ 4க்கு 8 மேப் பண்ணணும், 4க்கு 8 இங்கே இல்லை, அதனால் நான் மேப் பண்ணலை. கிராஃப் நெக்ஸ்ட் போடணும். கிராஃபில் பாயிண்ட்ஸ் மேப் பண்ணால் போதும். நம்மளுக்கு ஆரோ டயக்ராமுக்கு எந்தெந்த வேல்யூஸ் வந்திருக்கோ அந்த வேல்யூ மட்டும் கிராஃபில் மேப் பண்ணால் போதும். அப்போ 2, 1, 4, 2. ஃபைனலாக இப்போ ரோஸ்டர் ஃபார்ம். அப்போ r is equal to 2, 1, 4, 2. அவ்வளோதான். நம்ம 3 சம் டிவிஷனும் ஃபஸ்ட்டு சம்க்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ செகண்ட் சம். x, y such that y is equal to x plus 3, x, y are natural number less than 10. natural number எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ less than 10 up to 9 terms வரைக்கும் தான் நம்ம xோட வேல்யூ ஒய்யோட வேல்யூவும் இருக்கும்னு அர்த்தம். இப்போ நம்ம yக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம xக்கு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். x is equal to 1. அப்போ y is equal to 1 plus 3, y is equal to 4. x is equal to 2 சப்ஸ்டியூட் பண்ணால் y is equal to 5. x is equal to 3 சப்ஸ்டியூட் பண்ணால் y is equal to 6. x இருக்க வேண்டிய இடத்துலலாம் yல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்ம ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். x is equal to 4, x is equal to 5, x is equal to 6. x is equal to 6 வரைக்கும் தான் yல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன் இது வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம்னா x, y are natural number less than 10ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இதுவே x is equal to 6 போடுறப்ப ஒய்யோட வேல்யூ என்னென்னு வந்துருச்சு? 9ன்னு வந்துருச்சு. அப்போ நம்ம இதோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஆரோ டயக்ராம் போடணும். 1க்கு 4 மேப் பண்ணியிருக்கேன், 2க்கு 5, 3க்கு 6, 4க்கு 7, 5க்கு 8, 6க்கு 9 மேப் பண்ணியாச்சு ஆரோ டயக்ராம். நெக்ஸ்ட்டு கிராஃப் எப்பயும் போல் ஆரோ டயக்ராமை மேப் பண்ண பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம கிராஃபில் ப்ளாட் பண்ணுவோம். அப்போ 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8, 6, 9. நெக்ஸ்ட் இப்போ ரோஸ்டர் ஃபார்ம் எழுதணும். கிராஃபில் ப்ளாட் பண்ண பாயிண்ட்ஸ் தான் ரோஸ்டர் ஃபார்மில் எழுதியிருப்போம். 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8, 6, 9. இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. எக்ஸசைஸ் 1.2ல இதுதான் ஃபைனல் சம். கொஷின் பெருசாக இருக்கேன்னு பயப்பட வேணாம், ஆன்சர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ கொஷின் வாசிக்கலாம். A company has 4 categories of employees given by assistant Aன்னு சொல்கிறாங்க, clerk C, managers M and an executive officer Eன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. The company provide 10,000, 25,000, 50,000 and 1 lakh as a salary rise to the people who work in the categories A, C, M, E. அதான் assistant, clerk, managers, executive officers தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. If A1, A2, A3, A4 and A5 were assistants, C1, C2, C3, C4 were clerks, M1, M2, M3 were managers and E1, E2 were executive officers in the relation R is defined by X relation to R. அப்படின்னா நம்ம எப்பயுமே A to Bன்னு சொல்லுவோம். இப்போ X to Y நம்ம வந்து மேப் பண்ணணும். அதுதான் அவங்க வந்து X relation to Yன்னு சொல்லியிருக்காங்க. Where X is a salary.
எக்ஸ் என்ன சொல்லிட்டாங்க சேலரி. நம்மளுக்கு சேலரினா 10,000 25,000 50,000 1 lakh இதுதான் சேலரி. அடுத்து கிவன் டு அ பர்சன் ஒய் கொடுக்குறாங்க. பர்சன் தான் ஒய். பர்சன்ஸ்லாம் யார் யார் அசிஸ்டன்ட்ஸ் கிளர்க் மேனேஜர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் தான் பர்சன்ஸ். பேர் ஆர்டர்ட் பேரில் கண்டுபிடிக்கணும் அண்ட் ஆரோ டயக்ராம் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு ரெண்டு வேலை தான். ஆர்டர்ட் பேர் எழுதணும், ஆரோ டயக்ராமில் நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் ஆர்டர்டு பேரில் எழுதிக்கிறேன். இப்போ 10,000 ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க இல்லையா, அப்போ 10,000க்கு அசிஸ்டன்ஸ்க்கு எல்லாருக்கும் 10,000 10,000, A1 10,000, A2 10,000, A3 10,000, A4 10,000, A5. நெக்ஸ்ட்டு கிளர்க் எல்லாருக்கும் 25,000 25,000, C1 25,000, C2 25,000, C3 25,000, C4. நெக்ஸ்ட்டு மேனேஜர்ஸ்க்கு 50,000, M1 50,000, M2 50,000, M3. நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு 1 lakh, A1 1 lakh, A2. அவ்வளோதான் ஆர்டர்டு பேர்ஸ். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, ஆரோ டயக்ராம். இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் எக்ஸ், இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ஒய். ஓகேவா? இப்போ எக்ஸ் எல்லாம் சேலரிஸ்ன்னு சொன்னாங்க, ஒய் எல்லாம் பர்சன்ஸ்ன்னு சொன்னாங்க. 10,000 நம்ம யார் கொடுத்தோம், அசிஸ்டன்ஸ்க்கு கொடுத்தோம். 25,000 கிளர்க்ஸ்க்கு கொடுத்தோம். 50,000 மேனேஜர்ஸ்க்கு கொடுத்தோம். 1 lakh எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு கொடுத்தோம். அவ்வளோதான் ஆரோ டயக்ராம் கம்ப்ளீட்டட். எக்ஸசைஸ் 1.2 உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னா என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.